இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய அருமை அண்ணன் தரணி அண்ணன் முரளிதரன் அவர்களே, அற்புதமாக வழிநடத்தக்கூடிய அருமை அண்ணன் கதலி அவர்களே, மூத்த முன்னோடி அண்ணன் குப்புராம் அவர்களே, தரணி அவர்களே, பொதுச் செயலாளர் வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வெல்கவே, தாமரை வெல்கவே, பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். நண்பர்களே, நிதின் நவீன் சின்னம், அண்ணன் சரத்குமார் அவர்கள் சின்னம், அண்ணன் சரத்குமார் அவர்கள் சின்னம், வெற்றியின் சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம். எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது தீபாவளிக்கு நம்ம பொங்கலை கொண்டாடினா கூட நம்ம எனக்கு தெரிஞ்சவங்க தீபாவளிக்கு தான் எங்க வீட்டுல புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு வருஷம்னா எதுக்கு வாழ்த்தோம்னா தீபாவளிக்கு வாழ்த்தோம். சரிப்பா விடுங்க, நீங்க தீபாவளிக்கு வாழ்த்தல வேணாம். உங்க மனைவி துக்காசாலின்னு கோயிலா போவாங்க, நீங்க கோயிலுக்கு போகக்கூடாது. முக ஸ்டாலின் மனைவி மேக வாழ்க்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப எது அர்த்தம்? அவங்க நம்ப வேணாம். அவங்களுக்கு போக வேண்டிய காலம் வந்துருச்சு. நம்ம ஆட்சி அமைச்ச காலம் வந்துருச்சு. நம்ம அண்ணன் வந்துட்டாங்க பக்கத்துல. அப்படின்னா என்னத்தான் போதும் நீ பேசணும்னு அர்த்தம். டைம் ஆயிடுச்சு. தமிழ்நாடு மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் பால்பாண்டி அவர்களே, இந்த மேடையில் அறிக்கை நேரம் அதிகமாக இல்லை. ஏனென்றால் நமது தேசிய தலைவர் அவர்கள் இன்று காலை விமானத்திலே வந்து ஹெலிகாப்டர் மூலமாக சாத்தூர் சென்று நம்ம மாநில தலைவர் நயினார் அவர்களுக்கு பரப்புரையாற்றிவிட்டு நேராக இங்கு வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். நான் இங்கு தாமரை சின்னத்திலே நாகேந்திரன் அவர்களுக்கு வாக்குகள் சேகரிக்கும் முன்பு நமது தேசிய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை இங்கே வரவேற்று வெல்கம் யூ சார் ஃப்ரம் ராமநாதபுரம். The Sedu Seemai of Ramanathapuram will definitely win our candidate. Bharatiya Janata Party will win here. Definitely we will vote for BJP. எல்லோரும் சொல்லுங்கள், வாக்களிப்போம் வாக்களிப்போம் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்போம், தாமரைக்கு வாக்களிப்போம். இங்கே சில காரியங்களை எல்லோரும் பெயரை சொல்லவிட்டாலும் உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ராமநாதபுரத்திலே வெல்லுகின்ற கட்சி தான், அந்த கூட்டணி தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் என்பது வரலாறு. மெய்ப்பிக்கின்ற வகையிலே அண்ணன் எடப்பாடியார் அங்கே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்ற வேண்டும் என்றால் அண்ணன் ஜிபிஎஸ் நாகேந்திரன் இங்கே வெற்றி பெற வேண்டும். ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே, ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ராமநாதபுரம் நகராட்சியிலே பாதாள சாக்கடைகள் நிரம்பி வழிகின்றன. ஊழல் பெருத்து விட்டது. எல்லா விதமான மக்களுக்கும் கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கஞ்சா மாடல் ஆட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் தான் போட்டி. இங்கே நடைபெறுகிற போட்டி தமிழக மக்களுக்கும் கஞ்சா மாடல் ஆட்சிக்கும் தான் என்று போட்டி என்று உங்களிடத்திலே மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராமநாதபுரத்துக்கு சட்டக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இன்னும் பாலங்கள், சாலைகள், இன்று எல்லா திட்டங்களையும் தினமும் தண்ணீரை கொடுத்தது அதிமுக ஆட்சியிலே மணிகண்டன் மட்டும்தான். எனவே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். நாம் எல்லோரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் கஞ்சா இல்லாத, போதைப் பொருள் இல்லாத, அபீன் இல்லாத,
ஆம்ஃபிட்டமின் இல்லாத இந்த ராமநாதபுரத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும். மீட்டெடுப்போம் ராமநாதபுரத்தை மீட்டெடுப்போம் என்று சொல்லி அண்ணன் ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை நீங்கள் எல்லோரும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Our district president K. Muranji, our candidate GBS के भास्कर सेतुपति जैसे महान राजा हुए जिन्होंने स्वामी विवेकानंद जी को शिकागो तक पहुंचाया और वहां जाकर अपने स्वामी विवेकानंद जी ने पूरे विश्व को संदेश दिया कि कैसे भारत एक ऐसी भूमि है जिसमें संस्कृति है, ज्ञान है और संस्कार है और भारत தமிழகத்திலே குடிநீர், மின்சாரம், வீடுகள் மற்றும் வேலைவாய்ப்பு இது அத்தனையும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இந்த தமிழகத்தை மாற்றுவோம். நீங்கள் ஒருமுறை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை மீண்டும் தேர்ந்தெடுங்கள். இங்கு நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு तो आप सब एक बात और आई थी श्रीलंका में यहाँ के सभी अपने पार्टी के कार्यकर्ताओं ने संपर्क किया है गृह मंत्री को और बाकी वहाँ पर हम पूरा प्रयास करते हैं कि गृह मंत्री से और बाकी लोगों से संवाद कर अपने भाइयों को सुरक्षित लाने का काम हम लोग करेंगे. साथ ही साथ आप सबको भारत माता की वंदे. இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.